விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதினாங்க, நான் ரிசர்வேஷனை அப்போஸ் பண்றேன், ரிசர்வேஷன் வந்துட்டாவே குவாலிட்டி வராது அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு அவர்கள் லெட்டர்ல மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கு எழுதியிருக்கிறார். அவருடைய தந்தையார் ராகுல் காந்தியுடைய தந்தையார் ராஜீவ் காந்தி அவர்கள் மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை எதிர்த்தார். காரணம், மண்டல் கமிஷனை கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் ஓபன் அப் a can of worms அப்படின்னா. மண்டல் கமிஷன் அறிக்கையை மட்டும் ஏத்துக்கிட்டோம்னா ஒரு புழு இருக்கக்கூடிய டப்பாவை திறந்து விட்டுருவீங்க, இதெல்லாம் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை கெடுத்து விடும், ரிசர்வேஷனா கொடுக்க கூடாது. இது ராகுல் காந்தி அவர்களுடைய குடும்பத்துல 2 நபர்கள் ஒருவர் ரிசர்வேஷன் நேரடியாக எதிர்த்தாங்க, ஒருத்தவங்க மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டையே சமர்ப்பிக்க கூடாது. அதன் பிறகு விபி சிங் ஐயா வந்து அதை சமர்ப்பிச்சாங்க. எல்லாருக்கும் தெரியும் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் யாரு காலத்துல உருவாச்சு, அது யாரை கொண்டு வந்தாங்க, எதற்காக காங்கிரஸ் கட்சி அதை தாக்கல் செய்யவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். அது வந்த பிறகுதான் முதலா ஓபிசி அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ல ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ரெக்ரூட் ஆகிறாங்க. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்த பிறகு மண்டல் கமிஷன் ரிப்போர்ட், அதாவது இதற்கு முன்பு உருவான உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா 1989 மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்துச்சு. 91-92 ரிசர்வேஷன் ஆரம்பிக்குது. ரிசர்வேஷன்ல முதலா ஓபிசி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிறவங்க 92-93 செலக்ஷன் ஆவாங்க, 2 வருஷம் ட்ரைனிங் போவாங்க, 95 ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வரும். அவங்க செக்ரட்டரி எப்ப வந்திருப்பாங்க, ஓபிசி அப்படின்னு எப்ப வந்திருப்பாங்கன்னா 2015 தான் செக்ரட்டரியே ஆரம்பிச்சிருக்கும், 2020 தான் செக்ரட்டரி ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா செக்ரட்டரியாக போவாங்க அவங்க 25 வருஷம் அவங்க கிராஸ் பண்ணிருக்கோம். அப்ப இது எப்ப ஓபிசி ரிசர்வேஷன் இந்தியால வந்துச்சு, மண்டல் கமிஷன் ரிஃபார்ம் வந்த பிறகு. அது வந்த பிறகுதான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஓபிசிங்கிற முத்திரை கொடுக்க முடியும். அதற்கு முன்னாடி ஓபிசி அதிகாரியாக இருந்தாலும் கூட அவர் ஓபிசிங்கிறத கேப்சர் பண்ணாத ஃபார்ம், எந்த ஃபார்ம்லயும் அவங்க கிளாஸ் கேட்க மாட்டாங்க, ஓபிசி கேட்க மாட்டாங்க, ஜெனரலா எஸ்சி எஸ்டி ரிசர்வ் தான் கேட்பாங்க. ஓபிசி என்பது வந்ததே 90 ஆரம்ப காலத்துல. அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசுல போய் நீங்க செக்ரட்டரி ஒரு கூகுள் டேட்டா பேஸ் எடுத்து செக் பண்ணி அல்லது நம்ம டிஓபிடி போர்ட்டல்ல போய் ஓபிசி அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஆரம்பிப்பதே 92-93 பேட்ச்ல இருந்து ஆரம்பிக்கும். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ராகுல் காந்தி அவர்களுக்கு அடிப்படை செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஓபிசி ரிசர்வேஷன் எப்ப வந்துச்சு, அது தடுத்தது யார், அது தாமதமாக ஏன் வந்தது, அதன் பிறகு எப்ப இருந்து சிவில் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிச்சது, அதன் பிறகு ஒரு செக்ரட்டரியா வரணும் அப்படின்னா எத்தனை வருஷம் வேணும், 25 ஆண்டுகள் வேண்டும். அது மத்திய அரசுல நீங்க ஒரு உயரிய பொறுப்புல போய் உட்கார்றீங்கன்னா அந்த பேட்ச்ல சீனியர் மோஸ்டா இருப்பான், பேட்ச்னுடைய முதல் 4-5 போஸ்ட்ல இருப்பாங்க. இது எல்லா மக்கள் முன்னாடி குழப்பி ஒரு பார்லிமெண்ட்ல போய் பேச வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பொறுப்பை எல்லாம் துறந்து என்ன வேண்டுமானாலும் நான் பேசுவேன், மக்கள் அதை கேட்பார்கள் என்று ராகுல் காந்தி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.